தோசை பக்கா இந்த இட்லி அவிஞ்சிட்டு இருக்கட்டும், நீங்க தோசை ஊத்துங்க. கஸ்டமர் தோசை கேட்டாச்சுன்னா கொடுக்கணும்ல. சரோஜா, ஆட்கள் வந்து கேட்கும்போது சுட சுட சுட்டு கொடுக்க. சுட்டு வச்சா ஆறிட்டுங்காவ, நல்லா இல்லைங்காவ, மொறு மொறுன்னு சுட்டு தாங்கன்னு கேட்காவ. அதனால ஆள் வந்து தோசைன்னு கேட்டா 5 நிமிஷத்துல ஊத்தி கொடுத்துடலாம். சரிக்கா, கல்ல சூடு பண்ணுங்க. வந்தவனா டக்குன்னு ஊத்தி கொடுத்துடலாம்ல. சரி சரோஜா. ஏம்மா சரோஜா. என்னம்மா நீயா? அதான் என்னம்மான்னு பாசமா கேட்டுட்டால. பேர எதுக்கு நீயே நானாங்க? அது பழக்க தோசை. சின்ன பிள்ளையில இருந்து கூப்பிட்டு தோச்சிருக்கேல்ல, அதான் வருது வாயில. சரோஜா, 1000 பிரச்சனை இருந்தாலும் பெத்ததா இல்லன்னு போயிருமா? உன்னையே அறியாமலையே என்னமான்னு சொன்னா பத்தியா? இதுதாம்மா அன்பு. அம்மா மேல இருக்க கோவலாம் சும்மா வேலி பேச்சுக்குதா. உள்ளுக்குள்ள அம்மா மேல பாசம் இல்லாம போமா? இல்ல உன் அண்ணன் பிள்ளை மேலதான் பாசம் இல்லாம போயிருமா? யார் மேல எனக்கு பாசம் இல்ல. எல்லாரும் சேர்ந்தானே நீ ஏமாத்திருக்கீங்க. யார் மேல எனக்கு பாசமே கிடையாது. சரி இருக்கட்டும். இட்லி கட்டுமா? ஏன் வீட்டுல சமைக்க யாரும் இல்லையோ? ஹோட்டல் தான் வாங்கி தும்பியோ? என்ன செய்ய, என் பேராவ அம்மா கையால சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டான். இப்பயே அம்மா செஞ்ச சாப்பாடு தான் வேணும்னு பொண்டாட்டிட்டு கேட்க. அதனாலதான் ஹோட்டல்ல வந்து டிபன் வாங்க வந்தோம். இதே மாதிரி மதிய சாப்பாடு இங்க கடையில போட்டா கடையிலேயே வாங்கிட்டு போய் என் பேரனுக்கு கொடுத்துருவேன். ராத்திரிக்கு அப்படியே 2 சப்பாத்தி மட்டும் தந்துட்டா போதும். என் பேரன் திருப்தியா சாப்பிடுவான். என்னதான் என் பேத்தி சமைச்சாலும் அவன் அம்மாக்காரி கையால சாப்பிட்ட மாதிரி இல்லைன்னு சொல்லியான். பாவையும் பிள்ளை என் கையால தான் சாப்பிடணும்னு விரும்புவான். எத்தனை ஹோட்டல்ல சாப்பிட்டாலும் நீ சமைச்ச மாதிரி இல்லம்மான்னு சொல்லுவான். நான் கஞ்சி கொடுத்தா கூட விரும்பி குடிப்பான். வீட்டுல சும்மா கிடந்தானே அதை செஞ்சுதாம்மா இதை செஞ்சுதாம்மான்னு ஆசையா செஞ்சு தர சொல்லி வாங்கி சாப்பிடுவான். இனி என் பிள்ளைக்கு என்னைக்கு என் கையால சமைச்சு கொடுக்க வரணும். வாசப்பு, என்ன அமைதியா நிக்க? ஏம்மா, என்ன வேணும்னு சொல்லுங்க, கட்டி தாரேன். எங்களுக்கு என்ன வேணும்? பாசம் தான் வேணும். அத பார்சல்ல கட்ட முடியுமா? முடியாது. ஏம்மா, என்ன சொல்றிய? பாயாசமா? பாயாசம் பாயாசம். இனிப்பா பாயாசம் குடிக்கிற போல இருக்கு. ஆனா அது இங்க கிடைக்காதே. நீங்களே கேசரி தானே போடுறீங்க. அதாம்மா சொன்னேன். ரோசா பக்கா, இந்த கடையில பார்சல்லாம் கட்டி கொடுக்கறது இல்லைன்னு சொல்லுங்க. சரோஜா, ஏன் அப்படி சொல்லியா? நம்ம கடையில பார்சல் கெட்டதானே செய்யும். அது நேத்து வரைக்கும் கட்டணும், அன்னைக்கு கிடையாதுன்னு சொல்லுங்க. நான் வேண்டான்னு தானே தனியா போனவே. இப்போ என்கிட்ட டிபன் மட்டும் எதுக்கு வேணுமா? ஏமாடி சரோஜா, நீ மட்டும் ஊரு சொல்லி இப்ப கூட வீட்டுக்கு வாடி வந்துறியா? நாங்க உன்னைய விட்டுட்டு போகலாமா? நீ போன்னு சொன்னதுனால தான் போனோம். இப்பவே வேணாலும் என் பேரனையும் பேத்தியும் கூட்டிட்டு நான் வீட்டுக்கு வந்துறியேன்னு சொல்லியா? யார வராண்டா? என்னை ஏமாத்தின வரைக்கும் போதும். என்னை என் கூட வந்து உட்காந்துட்டு ஏமாத்தாண்டா. என்னை எல்லாரும் சேர்ந்து முட்டாளாக்கிட்டியே. அப்படிலாம் பேசாதம்மா. உன் முன்னாடி தானே பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிஞ்சு. ஏம்மா வாசப்பு, நீ பார்சல் கட்டுமா? எல்லாருக்கும் 4 இட்லி கணக்கு பண்ணி மொத்தம் 12 இட்லி கட்டு. ஆமா, 12 இட்லி கட்டுவாவே. 4 இட்லி நல்ல பத்தம். ரோசா பக்கா, இட்லில யாருக்கு கிடையாதுன்னு சொல்லுங்கக்கா. ஓஹோ, 4 இட்லி பத்தாதுன்னு சொல்றியம்மா? சரி ராசப்பு, 5 இட்லியே கட்டுமா? மொத்தம் 15 கட்டு. சரிம்மா. பூரி இருக்கு, பொங்கல் இருக்கு, அது எதுவும் வேணுமாம்மா? பொங்கல் சாப்பிட்டா தூக்கம் தான் வர, வேலை எப்படி செய்ய முடியும்? பூரி என்ன ஒத்துக்கிடாது. ஆமா, என் பியாத்துக்கு இந்த பூரி கீரிலாம் பிடிக்காது. அவன் அம்மா அவிக்கிற இட்லியை தான் விரும்பி சாப்பிடுவான். அதனால ராசாப்பு, நீ அதையே கட்டு. சரிம்மா, ஒரு நிமிஷம் இதை கேட்டு தாரேன். எனக்கு இதெல்லாம் வர வர பிடிக்கவே இல்லை. ஏம்மா, வீட்டுக்கு வந்துடட்டுமா? அங்கேயே நாங்க சாப்பிட்டுக்கிடுவோம். நான் யார் கூட பேச விரும்பல. ஏம்மா, இந்தாங்க பார்சல் வாங்கிக்கங்க. ஏற ராசாப்பு, கேசரி வச்சியா? வச்சிட்டேம்மா. 15 இட்லி எவ்வளவு? 75 ரூபாய்மா. இவ்வளவு கம்மியா இட்லி வித்தா எப்படி லாபம் கிடைக்கும்? கூட ஒரு ரூபா கூட்டி வச்சு விற்க வேண்டியதானே? 6 ரூபாய் இட்லி வச்சு வில்லுங்க. ஆடு நனைதேன்னு ஓனாய் அழுதுச்சான். யாரும் எங்களை நினைச்சு கர்சனை படாண்டா.
இப்படிலாம் செஞ்சோன்னு உனக்கே வருத்தமா இருக்கும் சரோஜா. அதனால நான் தானே கொடுத்தேன், இருந்துட்டு போட்டோம். அவியலும் வீட்டுல எதுவும் செஞ்சிருக்க மாட்டாங்களா இருக்கும். நம்ம ஹோட்டலை விட்டா என்ன ரொம்ப தூரமா போக வேண்டியிருக்கு. அதனாலதான் அவியலும் நம்ம கடைக்கு வாராவ. தர முடியாதுன்னு எப்படி சொல்றது சரோஜா? இத்தனை நாளா என் கையாலேயே அவியலுக்கு இட்லி எடுத்து வச்சு கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட உங்க அம்மாங்கும் போது அவிய ஹோட்டல் மாதிரி தானே இது. அவியலுக்கு நான் தர முடியாது எப்படி சரோஜா சொல்ல முடியும்? அவியன்னு சும்மா இலவசமாவா வாங்கிட்டு போறாவ? ரூபாயும் தந்துட்டானே போறாவ சரோஜா. அது மட்டும் இல்ல, உன் மகனுக்கு உன் கையால செய்யற இட்லி தான் சாப்பிடணும்னு ஆசைப்படியான்னு சொல்லியாவ. அதனாலதான் கொடுத்து விட்டேன் சரோஜா, சாப்பிடட்டுமே. உண்மையில என் மேல அன்பு இருந்தா நான் சொல்லி பிள்ளைய கட்டியிருக்கணும், இப்படி ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்க கூடாது. சரோஜா, நீ தானே அந்த பிள்ளை கழுத்துல தாலியை கட்டுன்னு சொன்னியா? இப்ப கூட உங்க அம்மா அப்படிதான் சொல்லிட்டு போறாவ. எங்க அம்மா சொல்லுவாக்கா, ஆனா அவிய பண்ண தப்பெல்லாம் மறைச்சிருவாவ. எனக்கு கடை பக்கம் வந்தா சேக்காங்க நான் உங்களுக்கு சொல்லி. சரோஜா, அவிய ரூபாயை தந்துட்டு இட்லி தாமன்னு கேட்டாவனா கொடுக்காம எப்படி இருக்க முடியும்? ஒரு கஸ்டமர் நினைச்சாது கொடுக்கனே. என்னடியோ போங்க, என் பேச்ச மட்டும் யாரும் கேட்டுறாங்க. சரோஜாக்கா, வா செல்லம்மா வா. என்ன சாப்பிட்டியா? ஏக்கா, நாங்க பார்சல் தான் வாங்கிட்டு போலான்னு வந்தோம். மூணா வச்சு 15 பூரி கட்டுக்கா. சரி செல்லம்மா, கட்டி தரோம். ஏக்கா, ஒரு பாக்கெட் சாம்பார் போட்டுருங்கக்கா. எல்லாமே கிழங்கா வச்சிடாதுங்க. என் பிள்ளைகளு பூரி கிழங்குனா அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டேங்க. சாம்பார் சட்னி வச்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடும். அதனால கொஞ்சம் சாம்பாரும் கொஞ்சம் சட்னி கட்டிருங்க. ஒரு பூரி மசாலாவும் வேணா எடுத்துருங்கக்கா. சரி செல்லம்மா. சிலுப்பா, உனக்கு என்ன வேணும்? ஏக்கா, எனக்கு ஒரு 5 பூரி கட்டுங்கக்கா. என் மக 2 சாப்பிடுவா, நான் ஒரு 3 தான் சாப்பிடுவேன். அப்படியே 2 உளுந்த வடையும் சேர்த்து கட்டுங்க. சரி சிலுப்பா, இந்த இரு கட்டி தரேன். சரோஜாக்கா, உங்க மகனை வீட்டுக்கு கூப்பிட்டுட்டீங்களா? வெளியே துரத்திட்டியேன்னு கேள்விப்பட்டேன், உண்மையாக்கா? செல்லம்மா, அந்த கதையெல்லாம் இப்ப வேண்டாம். நானே நொந்து போய் இருக்கேன், அந்த கதையெல்லாம் பேசக்கு விரும்பல. பிறகு வேணா பேசிடுவோம், இப்ப நீ வாங்கிட்டு போ. இல்லக்கா, நாங்களும் கல்யாணத்துக்கு வந்தோம், நடந்ததுல பார்த்தோமே. உங்க மகன் செஞ்சதுல எந்த தப்பும் இல்லைன்னு எங்களுக்கு தோணுது. என்னது, நீங்க கல்யாணத்துக்கு போயிருந்தீங்களா? செல்லம்மா, ஷில்பா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. ஏக்கா, அது வந்து நாங்க சாமி கும்பிட தான் போயிருந்தோம். அங்க வச்சு சரோஜா காமியை பார்த்தோமா. அவியதான் இந்த மாதிரி கல்யாணம் நடக்குது, எங்க சொந்தக்கார பிள்ளைக்கு வாமான்னு கூப்பிட்டாவே. அதான் யாரு பொண்ணு மாப்பிள்ளைன்னு பாக்குறதுக்காக வந்தோம்க்கா. அப்பதான் கல்யாணத்துல பிரச்சனையாகி இவிய மகனை தாலி கட்ட சொன்னாவே. பார்த்தா அதுக்கப்புறமா தான் உண்மை என்னன்னு சரோஜாக்காவுக்கும் தெரிஞ்சிச்சு, எங்களுக்கும் தெரிஞ்சிச்சு. அப்படியா? நான் கூட நீங்க கல்யாணம் தெரிஞ்சுதான் போயிருக்கீங்களோன்னு நினைச்சேன். சீச்சி, அதெல்லாம் இல்லக்கா, சும்மா எதிர்ச்சியா தான் போனோம். பார்த்தா கல்யாணம் நடக்குன்னு அவிய சொன்னாவளா, அதான் போய் பார்த்தோம். சரோஜாக்கா, நீங்க வருத்தப்படாதுங்கக்கா, அந்த பிள்ளை நல்ல பிள்ளைதான். ராசாத்தியக்கா வீட்டுக்கு மட்டும் மருமகளா போயிருந்தா அந்த பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம்க்கா. அந்த பிள்ளை செஞ்ச புண்ணியமோ இல்ல யார் செஞ்ச புண்ணியமோ தெரியல, உங்க வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கு. நீங்க எப்படி அந்த பிள்ளைய நல்லா பாத்துக்கிடுவேன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. இங்க பாச்சலம்மா, நான் எவளையும் வீட்டுக்குள்ள சேர்க்கவும் இல்ல, எவளையும் நான் விரும்பி கல்யாணம் பண்ணி வைக்கவும் இல்ல. அதனால அவளெல்லாம் நான் பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது. சரோஜாக்கா, இன்னைக்கு கோவத்துல இருக்கியா, அதனால அப்படி பேசுவீங்க. என்னால இப்படியேவா இருப்பீங்க? அந்த பிள்ளை நல்ல பிள்ளையாக்கான கேள்விப்பட்டேன். ராசத்தியக்கா வீட்டுக்கு போயிருந்தா குரங்கு கையில கிடைச்ச பூமாலை மாதிரி இருந்திருக்கு அந்த பிள்ளையோட வாழ்க்கை. இப்போ உங்க வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கு. இன்னைக்கு நீங்க கோவத்துல இருக்கியா, அதனால கோவப்படுறீங்க. நாளைக்கே கோவலாம் போய் அந்த பிள்ளையை சேர்த்துக்கிடுவீங்க, எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. செல்லம்மா, இப்போ உனக்கு என்ன வேணும்? டிஃபன் வாங்க வந்தியா, வாங்கிட்டு போயிட்டே இரு. தேவையில்லாத பேச்செல்லாம் அங்க பேசாத, எனக்கு பேசக்கு விருப்பம் இல்ல. சரிக்கா, கோவப்படாதங்க. ரோசப்பக்கா, பூரி கேட்டுங்கக்கா. சரி செல்லம்மா. மைனி, நீயா? உன்னைதான் தேடிட்டு இருந்தேன். நேத்துல இருந்து எந்தாலும் ஒளிஞ்சு போயிட்டா. என்னைய பார்த்தா நான் ஏசுவேன்ட்டு ஒளிஞ்சு கிடந்தியோ? ஐயோ அப்படிலாம் இல்ல மைனி, நீங்க எதுக்கு என்ன ஆசைப்படுறியா? அந்த கல்யாணம் நடக்க நீனும் உடம்பா தானே? கல்யாணம் பண்ணி எங்க அண்ணன் மவானி உனக்கும் தெரியும்ல? ஐயோ தெரியாது மைனி. எப்படி தெரியாதுங்க? நீ அந்த வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்க, அந்த பிள்ளை உனக்கு தெரியாதா? அந்த பிள்ளைய தெரியும் மைனி, ஆனா கல்யாணம் அவளுக்கு தான் நடக்குன்னு எனக்கு தெரியாது. அவிய அப்பா அம்மா இத்தனை வருஷம் வளர்த்துக்காம அவியலாலே கண்டுபிடிக்க முடியல. நான் ஜஸ்ட் 1 மாசம் தான் வேலைக்கு போயிருக்கேன், நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? முட்டாங்க வேற போட்டிருந்தா. ஏய், நீ தானே சேலை கட்டி விட்டியா? அது வந்து மைனி லேசா அட்ஜஸ்ட் தான் பண்ணி விட்டேன், முட்டாங்க போட்ட பிறகு. ரொம்ப நடிக்காத நெட்ட மாதிரி நீ அந்த பொய் சொல்லாத. உண்மையா மைனி, மேக்கப் போட்டாச்சுன்னா கல்யாணம் பண்ணி யாருனே அவங்க பெத்தவியலுக்கே அடையாளம் தெரிய மாட்டேங்குது. இதுல நான் எப்படி அந்த பிள்ளையை கண்டுபிடிக்க முடியும்? மேக்கப் வேற போட்டுவிட்டா. அதனால அது அண்ணோன்னு எனக்கு தெரியாது மைனி.
நானே நீங்க எல்லாம் கண்டுபிடிச்ச மாதிரி தான் பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டேன். நெட்ட மாதிரி திரும்ப திரும்ப போய் சொல்லாத. அதான் எங்க அண்ணன் பண்டாட்டி சொன்னாவல, நீ தான் வீட்டுல போய் கூட்டிட்டு வந்திருக்கா. நீ என்னைய ஏமாத்தலன்னு மட்டும் நினைக்காத. சே, நீ இப்படி செய்வான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதோ? நான் பெத்தது, என்னைய பெத்தது, என் கூட இருக்கிறது எல்லாம் என்னை ஏமாத்துது. சரோஜாக்கா, நீங்க ஏன்க்கா அப்படி நினைக்கிறீங்க? நல்லது தானக்கா உங்க மகனுக்கு நடந்திருக்கு. பிள்ளை கூட கல்யாணம் முடிஞ்சிருக்கு. அந்த பிள்ளைய நல்ல பிள்ளைன்னா எல்லாரும் சொல்லுகிறியாவ. இதுக்கு மேல என்னக்கா வேணும்? ஏக்கா, அது உங்க அண்ணன் பிள்ளை தானே. ஏன் இப்படி கோவப்படுறீங்க? நல்ல பிள்ளைதான்க்கா. கல்யாணம் உங்க மகனுக்கு 1 ரூபா செலவில்லாம முடிஞ்சிட்டேன்னு சந்தோஷப்படுங்க. இந்த காலத்துல ஆம்பளை பிள்ளைகள் கல்யாணம் முடிக்கணும்னாலும் ஏகப்பட்ட செலவாகும். ஆனா உங்க மகனுக்கு இலவசமாவே கல்யாணம் முடிஞ்சிட்டுன்னு சந்தோஷப்படுங்கக்கா. என்னைய ஏமாத்தி கல்யாணம் முடிச்சிருக்காவ. இத நினைச்சு நான் எப்படி சந்தோஷப்பட முடியும்? இந்த நெட்ட மாதிரியும் எல்லாரும் கூட சேர்ந்து என்னை ஏமாத்திருக்கா. இவளை நான் பாசம் காட்டி வளர்த்து ஒத்தனு கட்டி கொடுத்தேன். இவளை சேர்ந்து ஏமாத்திருக்காங்க போது எனக்கு வயிறுலாம் எரியுது. மைனி என்னை மன்னிச்சிருக்கு மைனி. எதுக்கும் நான் காரணம் கிடையாது, எல்லாத்துக்கும் காரணம் உங்க அம்மா தான். பாத்தியலா, உண்மை கொஞ்சம் கொஞ்சமா வருது. எங்க மைனி சொன்ன மாதிரி இவ தான் அந்த பிள்ளைய கூட்டி வந்து அங்க விட்டுருக்கா. சரோஜா, எது எப்படியோ இது இட்லி கடை சரோஜா. இங்க நின்னுட்டு எதுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்கா? வியாபாரத்தை பண்றதுக்கு பாரு சரோஜா. ரோசப்பக்கா, எல்லாருக்கும் கட்டி கொடுத்து அனுப்புங்க. சுத்தி சுத்தி எனக்கு துரோகம் தான் நடக்கு. மைனி இத மனசுல வச்சுட்டு வீட்டுக்கு வந்து நான் குழம்பு கேட்டாச்சும் இல்லன்னு சொல்லிடுறாங்க மைனி. நடந்த எந்த விஷயத்துக்கும் நான் காரணம் கிடையாது. பாத்தியலா, இது எப்படி இருக்கு பாருங்க. நானே வயிற்றச்சல் நின்றுட்டு இருக்கேன். குழம்பு வேணுமா? குழம்பு நல்லா தருவேன். தும்பா உங்களால தர முடியலன்னு சொல்லுங்க மைனி, நானே வந்து குவாரிக்கிறி. வந்து கோரி பாரு, கையை நறுக்கி பட்டி. ஏக்கா, நினைச்சதெல்லாம் சாதிச்சிட்டியே. இப்ப சந்தோஷம் தானே?